மானம் தமிழ்நாடு பார்வையாளருக்கு வணக்கம். இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு நாள். 2019 புல்வாமா தாக்குதல் நடந்த நாள். அதாவது புல்வாமாவில் இந்திய ராணுவ வீரர்கள் பாகிஸ்தானுடைய தாக்குதலுக்கு பலியான ஒரு தினம். இந்த தினத்தை பிரதமர் நரேந்திர மோடியுமே நினைவு கூர்ந்திருக்கிறார். நாமே நினைவு கூறுவோம், அந்த வீரர்களுக்கு நம்முடைய அஞ்சலியை செலுத்திக் கொள்வோம். ஆனால் அதே நேரத்தில் அந்த புல்வாமா தாக்குதலுக்கு பின்னால் என்ன நடைபெற்றது அப்படிங்கிறத மிக முக்கியமான ஒரு விஷயம். ஜம்மு காஷ்மீரின் கவர்னராக இருந்த சத்யபால் மாலிக் பின்னால் அது குறித்த பல விஷயங்களை அவர் தன்னுடைய நேர்காணலில் தெரியப்படுத்தினார். அதாவது அந்த ராணுவ வீரர்கள் கால்நடையாக நடந்து போன பொழுது அது பாதுகாப்பாக இல்லை, அதனால் அவர்கள் செல்வதற்கு விமானம் வேண்டும் என்று சொல்லி அன்றைய உள்துறை அமைச்சராக இருந்த ராஜ்நாத் சிங்கிடம் கேட்டபொழுது அவர் அதை தர மறுத்து விட்டார். அது குறித்து உரிய பதிலை தரவில்லை. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மோடியை தொடர்பு கொள்ள நான் பலமுறை முயற்சித்தேன். ஆனால் அவர் அந்த ஜாம்ஷெட்பூரில் ஒரு பூங்காவில் ஃபோட்டோ ஷூட்டில் இருந்தார். அதற்கு பிறகு அவரிடம் சொன்னதற்கு பிறகு இதை பற்றி நீங்கள் வெளியில் எதுவும் பேச வேண்டாம் என்று சொன்னார். அஜித் நோவல் பாதுகாப்பு ஆலோசகர் அவரிடமுமே கூட தொடர்ச்சியாக தொடர்பு கொண்ட போது அவருமே உதவ மறுத்து விட்டார் அப்படிங்கிற விஷயத்தை கவர்னர் சத்யபால் மாலிக் குறிப்பிட்டிருந்தார். அது கிட்டத்தட்ட ஒரு வகையில் கொலை அப்படின்னே சொல்லலாம். மோடியினுடைய அரசாங்கம் இந்திய ராணுவ வீரர்களை பலி கொடுத்தது அப்படின்னே சொல்லலாம். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் தான் சத்யபால் மாலிக்குடைய குற்றச்சாட்டு பரபரப்பாக எல்லோரும் பேசப்பட்டது. பிறகு சத்யபால் மாலிக் மேலேயே ஒரு ஊழல் கேஸ்லாம் போட்டாங்க. சத்யபால் மாலிக் அவர்களும் இறந்து விட்டார்கள். ஆனால் உண்மை இன்னும் இறக்கவில்லை என்கிற அடிப்படையில் பார்த்தோம் சொன்னா, பாஜக அரசு என்பது வெளியில தேசபக்தி அதெல்லாம் பேசினாலுமே கூட அது முழுக்க ஒரு நிர்வாகத்திறனற்ற ஒரு அரசாகத்தான் இருக்கிறது. பிஜேபி அரசில் தான் தொடர்ச்சியாக பார்லிமெண்ட் அட்டாக் நடக்கிறது, ராணுவ வீரர்கள் தாக்குதலுக்கு பலியாகிறார்கள் என்பதையும் சேர்த்து நாம் நினைவு கூற வேண்டிய ஒரு விஷயம். சோகல போகுது முச்சந்தி நான் உங்கள் சுகுணாதிவாக. ஓகே, புல்வாமா தாக்குதலை போல இன்னொரு சம்பவத்தையுமே நாம் நினைவு கூற வேண்டும். அது என்னன்னா ஒரு கண்டனத்தோடு நாம் நினைவு கூற வேண்டும். 2 நாட்களுக்கு முன்னாடி புதுதில்லி பல்கலைக்கழகத்துடைய ஒரு கருத்தரங்கம், மாணவர் கூட்டமைப்பு சமத்துவ விழா அப்படிங்கிற ஒன்றை நடத்தி இருக்கிறார்கள். அதில் புகழ்பெற்ற வரலாற்று ஆய்வாளர் இர்பான் கஃபீஃப் அவர் பேசியிருக்கார். இந்தியாவினுடைய சூழலிலும் கல்வி நிறுவனங்களும் சாதி அப்படிங்கிற தலைப்பில் பேசியிருக்கார். அப்படி பேசுகிற பொழுது எப்படி பாஜக சாதிக்கு ஆதரவாக எப்படி தொடர்ச்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு பேசுவதனால இந்துத்துவவாதிகள் அந்த கருத்தரங்கம் நடந்த அறைக்குள்ள புகுந்து அவர் மீது கற்களை வீசி எறிந்திருக்கிறார்கள். அதே மாதிரி தண்ணீர் நம்பிய வாளியை தூக்கி எறிந்திருக்கிறார்கள். அதை பற்றிலாம் கவலைப்படாமல் தன்னுடைய உரையை இர்பான் கபீப் நிறைவு செய்திருக்கிறார். தொடர்ச்சியாகவே பார்த்தோம்னா எழுத்தாளர்கள், சிந்தனையாளர்கள், வரலாற்று ஆய்வாளர்கள் இவர்கள் இந்துத்துவ சக்திகள் அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நரேந்திர தோபல்கர்ல இருந்து ஆரம்பித்து எக்கச்சக்கமான பேரை நம்ம சொல்ல முடியும். கௌரி லங்கேஷ்ல இருந்து பலரும் படுகொலை செய்யப்பட்டார்கள். இப்பொழுது இர்பான் கபீப் மிக முக்கியமான ஒரு வரலாற்று ஆய்வாளர், அவருமே ஒரு தாக்குதலுக்கு உள்ளாக்கி இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம ஒரு கண்டனத்தோட பதிவு செய்வோம். ஓகே, நேற்று பாஜகவுடைய மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் பேசிய ஒரு அநாகரிகமான பேச்சு அப்படிங்கிறது மிகுந்த பெரிய அளவில் பரபரப்புக்கும் கண்டனத்துக்கும் உள்ளானது. அது என்னன்னா விஜய் குறித்து பல்வேறு விதமான விமர்சனங்கள் எல்லாருக்குமே உண்டு, எல்லா கட்சியினருக்குமே உண்டு. நாமும் பலமுறை தொடர்ச்சியாகவே விஜயை விமர்சித்து பேசி வருகிறோம். ஆனால் விஜயை நம்ம விமர்சிப்பது அரசியல் ரீதியிலாக விஜயினுடைய நிலைப்பாடு என்ன, அவர் எப்படி ஒரு செயலற்ற தலைவராக இருக்கிறார், அவர் ஏன் பாஜகவை எதிர்ப்பதில்லை, அல்லது அவர் கூட்டம் நடத்தக்கூடிய முறை, அவருடைய அரசியல் கட்சி நடத்தக்கூடிய முறைங்கிறது எவ்வளவு பலவீனமாக இருக்கிறது, இந்த விஷயங்களை பற்றி நம்ம பேசுகிறோமே தவிர தனிப்பட்ட முறையில் விஜயனுடைய வாழ்க்கையில் குறுக்கிட்டு அது குறித்து அவதூறுகளை முன்வைப்பதில்லை. ஆனால் பாஜக தலைவர் நைனா நாகேந்திரனும் செய்தியாளர்கள் கேள்வி கேட்குறாங்க, இந்த மாதிரி விஜய் இப்பெல்லாம் பேசுகிறாரே, தீய சக்தி எல்லாம் பேசுகிறாரே அப்படிங்கிறப்ப அவர் கொஞ்சம் கூட அதை பற்றி கூச்சமே இல்லாமல் அவர் முதல்ல திருசா விட்டு வெளியில் வரட்டும் என்கிற ஒரு வார்த்தையை அவர் உச்சரித்திருக்கிறார். பாவம், அவர் அனுபவமே இல்லாதவர். முதல்ல வீட்டில இருந்து வெளியே வரணும். திரிஷா விட்டு இருந்து முதல்ல வெளியே வந்தா தான் முதல்ல எல்லாமே நடக்க முடியும். திரிஷா என்பவர் ஒரு நடிகை. அவர் அரசியலுக்கு வரவில்லை, பொது வாழ்க்கையும் பொது வெளியில வரல. பொது வெளியில சினிமாவுடைய பொது வாழ்க்கையில் இருக்காங்களே தவிர அரசியல் பொது வாழ்க்கையில வரல. அப்படியே வந்தாலும் கூட ஒரு பெண்ணை இன்னொரு ஆணோடு இணைத்து சம்பந்தப்படுத்தி பேசுவதுங்கிறது, அது உண்மையாகவே இருந்தாலும் கூட அதை பத்தி பேசுவதுங்கிறது அநாகரிகமான ஒன்று. அது ஒரு தனி மனித தாக்குதல். ஆனால் அதை பத்தி எந்த கூச்சமும் இல்லாம ஒரு மூன்றாந்திர பேச்சாளர் பேசக்கூடிய ஒரு பேச்சை ஒரு தேசிய கட்சியினுடைய, அதுவும் இந்தியாவை ஆளக்கூடிய ஒரு கட்சியினுடைய ஒரு மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் பேசியிருக்கார். உண்மையிலேயே வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நிறைய பேர் இதை கண்டித்திருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய டிடிவி தினகரன் கூட இப்படி பொதுவாக நயனா நாகேந்திரன் பேச மாட்டார், ஆனால் இப்படியெல்லாம் பேசுவது தவறு இருக்கிறாரு. திமுக பார்த்தோம் சொன்னா தமிழச்சி தங்கப்பாண்டியன் எம்பி அவர்கள் இதை கடுமையாக கண்டித்திருக்கிறார்கள். அதே மாதிரி கனிமொழி சோமு அவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். எல்லாருமே ஒரு கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு நிகழ்வு தான். இதில் ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா,
என்னன்னா தாவேக்காவிடமிருந்து எந்தவித கண்டனமும் வரவில்லை அப்படிங்கிறதான். விஜய் நேரடியாக கண்டனம் தெரிவிக்க முடியாது, ஏன்னா அவரை பற்றி தான் வந்து ஒரு அவதூறை முன்வைக்கிற பொழுது அவரே அதற்கு பதில் சொல்வது அப்படிங்கிறது ஒரு சரியானதாக இருக்காது அப்படிங்கிறது புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் அதற்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள், அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் கூடிய புஷி ஆனந்தாக இருக்கட்டும், துணை பொதுச் செயலாளர் கூடிய ராஜ்மோகனாக இருக்கட்டும், ஆதவ் அர்ஜுனாவாக இருக்கட்டும், சிடி நிர்மல்குமாராக இருக்கட்டும், யாருமே அந்த கண்டனத்தை தெரிவிக்கவில்லை என்பது தங்களுடைய தலைவரின் மீதான ஒரு தனிப்பட்ட தாக்குதல். அரசியல் தாக்குதல் இருந்தால் கூட பரவாயில்ல, தனிப்பட்ட தாக்குதலை வந்து கண்டிக்காமல் ஏன் ஒரு தரம் அமைதி காக்கிறார்கள்? செங்கோட்டையன் மட்டும் என்னன்னா, அவன் பத்திரிகையாளர்கள் கேட்கிறாங்க, உடனே அவர் என்ன சொல்றாரு, ஏங்க அவர் இருக்கிறதெல்லாம் ஒரு கட்சியா அப்படிங்கிறாரு. நயினார் இதெல்லாம் ஒரு கட்சி, நான் சொல்றது கேளுங்க, அதெல்லாம் ஒரு கட்சியா, அவங்க ஒரு ஆளா, நீங்க விடுங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஒரு கண்டனத்தை பதிவு செய்த செங்கோட்டையன் அமித்ஷாவை தான் நேராக போய் பார்க்க போனார். நான் ஹரித்வாருக்கு போறேன், எங்கள் சிவன் கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக அமித்ஷா போய் பார்த்துட்டு பிறகு அடுத்த வாரத்திலே தாவேக்கா வந்து சேர்ந்தவர். பாஜக ஒரு கட்சி அப்படின்னா எதுக்கு போய் அவர் அமித்ஷாவை பார்த்தார் அப்படிங்கிற கேள்வியுமே இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இந்த கண்டனத்தை தெரிவிக்கக்கூடிய அதே நேரத்தில் எதற்காக இந்த கள்ள மௌனம் அப்படிங்கிற கேள்வியுமே நான் எழுப்ப வேண்டியதாக இருக்கிறது. தலைவர், அடுத்த கட்ட தலைவர், நிர்வாகிகள் கண்டனம் தெரிவிக்கலன்னு சொல்றீங்க. எனக்கு ரொம்ப தொண்டர்கள் வரைக்குமே அமைதியாக தான் இருக்கிற மாதிரி தெரியுது. பொதுவாக விஜய் யாராச்சும் அட்டாக் பண்ணுறாங்க, டேமேஜ் பண்ணுறாங்கன்னா அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் பூந்து அவங்கள மீன் போட்டு கலாய்க்கிறது, டேமேஜ் பண்ணுறது, அட்டாக் பண்ணுறது, ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிட்டு இருப்பாங்க. சோசியல் மீடியாவில் கூட இது சம்மந்தமான எதிர்ப்புகளை பார்க்க முடியல. பாஜக அப்படின்னா தலைவர்லேருந்து தொண்டை வரைக்கும் ஆஃப் ஆயிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி டியூன் ஆயிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது நமக்கு அதை பார்க்கும்போது. அது மட்டும் இல்லாமல் நேற்றுக்கு அந்த கூட்டத்தில் விஜய் பேசுகிற விஷயங்கள் பற்றி நீங்கள் பேசியிருந்தீங்க. அதை தொடர்ந்து நடந்த சம்பவங்கள் பற்றி கொஞ்சம் பேசலாம்னு நினைக்கிறேன். அந்த சூரஜ் அப்படிங்கிற ஒரு வடமாநில இளைஞர் வந்து இறந்து போயிருக்கிறாரு. அந்த சம்பவமே பெரிய ஷாக்கிங்காக, இன்னும் சொல்லப்போனால் ஷாக்கிங்காக இல்லைன்னு தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். விஜய் கூட்டத்தில் இனிமேல் இந்த மாதிரியான இறப்புகள் ஏற்படுறது அதிர்ச்சிக்கு உள்ளாக வேண்டிய விஷயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நார்மலைஸ் பண்ணுற வேலையை தான் பண்ணிட்டு இருக்காரு தோணுச்சு. ஆக மொத்தம் பார்த்தோம்னா விஜயனுடைய கூட்டங்களை இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் இறந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல்கள் வருகின்றன. அவர் விக்கிரவாண்டி மாநாட்டில் இருந்து எடுத்து பார்த்தோம்னா, இந்த கரூரில் 41 பேர் இறந்த சம்பவத்தோடு சேர்த்து பார்த்தோம்னா ஒரு 50 பேர் வரைக்குமே இறந்திருக்கிறார்கள். இதில் என்னென்னா வந்து சில சம்பவங்கள் வந்து விபத்தாக இருக்கிறது அப்படின்னாலுமே கூட ஒரு நிகழ்ச்சிக்கு வருகிறார்கள், அவர்கள் வந்து இறந்து விட்டார்கள்னு சொன்னால் அவங்களுக்கு இரங்கல் தெரிவிப்பது, அவங்க வீட்டில் போய் வந்து பார்ப்பது, அவங்களுக்கு வந்து நிவாரணம் கொடுப்பது, அதுக்கப்புறம் வந்து தங்கள் கட்சி நிர்வாகிகள்னா வந்து ஒரு கொடியை வந்து அரைக்கம்பத்தில் பறக்க விடுவது, அதுக்கப்புறம் இரங்கல் தெரிவிப்பது, இதெல்லாம் வந்து நடக்கும் நிகழ்ச்சிகளை வந்து ஒத்துழைப்பதெல்லாம். ஆனால் தாவேக்கால மட்டும் வந்து யார் இறந்தாலும் அது குறித்து எந்த விதமான இரங்கலுமே தெரிவிக்காமல் விஜய் வந்து தன்னுடைய கூட்டத்துக்கு ஒருத்தர் வந்திருக்கிறார், அவர் வந்து தாவேக்காவோட நிர்வாகியா அப்படிங்கிற கேள்வியே இருக்கிறது. ஏன்னா அவர் வந்து வடமாநிலத்தை சேர்ந்தவர், கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக இங்கே இருக்கிறார். அவர் வந்து ஒரு நகைப்பற்றைகளை ஒரு தொழிலாளியாக இருக்கக்கூடிய அந்த சூரஜ் என்கிற 37 வயது இளைஞர். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அவர் உண்மையிலேயே ஒரு நிர்வாகியா? ஏன்னா வந்து இந்த கூட்டம் வந்து முழுக்க நிர்வாகிகளுக்காக நடைபெற்ற கூட்டம், ஒரு பொதுக்கூட்டம் அல்ல, பொதுமக்கள் எல்லாருமே கலந்து கொள்ளக்கூடிய கூட்டம் அல்ல, 4998 நிர்வாகிகள் கலந்து கொள்ளக்கூடிய கூட்டம் அப்படின்னு தாவேக்கா விஜயனுடைய அதிகாரப்பூர்வமான சமூக வலைதள பக்கத்திலே தகவல்கள் வந்தது. வேற யாருமே வர வேண்டாம், பொதுமக்கள்லாம் இதில் வந்து கலந்து கொள்ள வேண்டாம், அவங்க QR கோடு இருக்கணும், ஐடி கார்டு போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சிகள். அவர் எப்படி கலந்து கொண்டார்? அவர் உண்மையிலேயே அவர் நிர்வாகியா இல்லையா அப்படிங்கிற கேள்வி ஒரு பக்கம் இருக்கிறது. சரி, அவர் நிர்வாகியோ இல்லையோ அல்லது வேடிக்கை பக்கம் வர யாராக இருந்தாலுமே இறந்து விட்டார் என்கிற பொழுது ஒரு இரங்கலாவது தெரிவிக்க வேண்டும் என்கிற ஒரு அடிப்படை நகரம் கூட இல்லாமல் எப்படி விஜய் இருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியம் அளிக்கிறது. இன்னொன்று வந்து விஜயை பார்க்க வரக்கூடியவர்கள் பார்த்தோம்னா, ஒன்று வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், அந்த மாவட்டத்தினுடைய செயலாளர் பார்த்திபன் அவர் இந்த ஃபவுண்டர்ஸ்ட்டை பேசுகிற பொழுது அது ஏதோ பேரிடர் மேலாண்மை ஒத்திகை மாதிரியே இருந்தது, அப்படிங்கிற டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டே மாதிரியே இருந்தது. 5 மணி நேரம் நீங்கள் வந்து வெயிலே நிற்கணும், ரெடியா, நீங்கள் வந்து தண்ணி குடிக்காமல் இருக்கணும், தளபதி மூஞ்சியை பார்க்காம இருக்கணும், மலை மேலே யாரும் ஏற விடக்கூடாது அப்படிலாம் சொல்கிறாரு. இது பவுன்சர்ஸ் கூட ஓகே, வரக்கூடிய எல்லாருக்கும் ஒரு சின்ன சீட்டு கூட போட மாட்டேங்கிறாங்க, வெயிலில் வந்து காஞ்சி ஏன் அந்த நேரத்தை அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்குது. உடனே சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, வழக்கம் போல் தமிழ்நாடு காவல்துறை தான் சதி பண்ணிடுச்சு, திமுக அரசு தான் சதி பண்ணிடுச்சு, கரெக்டாக மதியானம் பட்டப்பகலில் கொடுத்துட்டாங்க அப்படின்னு. ஆனால் அதற்கு முன்னால் அந்த மாவட்ட செயலாளர் பார்த்திபனே கொடுத்த நேர்காணலும் இருக்கிறது. அவர் வந்து புஷி ஆனந்த் இருக்கிறார், அந்த இடத்த வந்து பார்வையிட வந்தப்போ வந்து கூட்டாக பேட்டி கொடுக்குறப்ப அவர் சொல்கிறார், நாங்கள் கேட்ட நேரம் வந்து 12 to 3 மணி, அதை வந்து காவல்துறை கொடுத்துருக்கிறது அப்படின்னு அவரே சொல்கிறார். அதாவது இவங்க காவல்துறையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து நிகழ்ச்சிக்கு போனீங்கன்னா அவங்க வந்து எந்த நேரம் உங்களுக்கு வேணும், 3 மணி நேரம் ஸ்லாட் அப்படிங்கிறத ஒதுக்கிட்டாங்கன்னா எந்த 3 மணி நேரம், 10 to 1 இருக்கலாம், 12 to 2 இருக்கலாம், அல்லது மாலையாக இருக்கலாம், உங்களுக்கு எந்த டைம் வந்து கன்வீனியன்ட்டோ அதுதான் அவங்க தரப்போகிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் 12 to 2 அப்படிங்கிறத வந்து இவங்க கேட்டு வாங்கியிருக்கிறார்கள். கேட்டு வாங்கியிருக்கிற நேரம் ஏன் வந்து ஒரு உச்சி வெயிலில் அந்த வெயிலுக்கான எந்த விதமான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யாமல் இதை செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே இருக்கிறது.
அப்படி இருக்கக்கூடிய சூழல் தான் கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் வந்து அவர் காத்திருந்து, அவருக்கு ஏற்கனவே வந்து உடல்நலம் சரியில்லை, மாரடைப்பு ஏற்பட்டிருக்கிறான்னு ஒரு பக்கம் சொல்லப்படுகிறது. இன்னொரு பக்கம் அந்த சூரஜுடைய நண்பர் ஒருத்தர் பேட்டி கொடுத்திருக்கார். அப்பெல்லாம் இல்லை, அவருக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லைன்னு இருக்காங்க. அந்த சூரஜுடைய மனைவி, அவங்களுக்கு வந்து தமிழ் தெரியாத போல இருக்கு, அவங்க வடமாநிலத்தை சேர்ந்தவர்கள். அவங்க வந்து காலையில் தான் 5000 வந்தது எங்களுக்கு மகளிர் உரிமை தொகை. அது கூட வந்து அவருக்கு தெரியும், அவர் வந்து இன்னைக்கு வந்து வேலைக்கு போகாமல் லீவ் போட்டு விஜயை பார்க்க போனவர் இறந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உண்மையிலே இது வருத்தம் அளிக்கிறது. எந்த கட்சியை சேர்ந்தவர்கள் இறந்தாலுமே அது உண்மையிலேயே எல்லாருக்கும் வேதனையும் வருத்தத்தையும் தான் அளிக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அந்த கட்சியினுடைய தலைவர் எப்படி வந்து கண்ட விதமான கண்டனம் தெரிவிக்காமல் இருக்கார் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒரு பக்கம் இந்த செய்திகள் பார்த்துட்டு இருக்கோம், இன்னொரு பக்கம் அந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமான வீடியோ கிளிப்பிங்ஸ் சோஷியல் மீடியாவில் வந்துட்டு இருக்கதையும் பார்த்துட்டு இருந்தோம். அதில் வந்து நிறைய பேர் வந்து ஒரு மீடியாவை அட்டாக் பண்ணுறது, ஒரு போலீஸ் மேலே ஒருத்தர் வந்து டிவிக்கு நிர்வாகி பைக்கை விட்டு ஆக்சிடென்ட் பண்ணிட்டாருங்கிறது, ஆம்புலன்ஸ் போக விடாமல் பிரச்சனை பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட குளறுபடிகள் நடந்துட்டு இருந்தேன் பார்த்துட்டு இருந்தோம். அது போக அந்த மீட்டிங் வந்து இந்த பெண்கள் பேசக்கூடிய ஒரு சில காணொலிகள் பார்க்கும்போது அதிர்ச்சியா தான் இருந்துச்சு. இவ்வளவு வெயில்ல 2.5 வயசு குழந்தைய தூக்கிட்டு வந்தப்போ இன்னமும் நியாயப்படுத்துறீங்கல்ல, உங்களுக்கு மனசாட்சி இல்லையா? எங்க தளபதியை பார்க்கணும், எங்களுக்கு அதுதான் முக்கியம். சேஃப்டி போய் பார்த்துட்டு வந்துட்டேனே, விஜய் பார்க்காம இருக்க முடியல என்னால. ஒரு பொண்ணு சின்ன கை குழந்தைய வச்சுக்கிட்டு ஒரு 1.5 வயசு நம்ம சொல்றாங்க, அதை கூட்டிட்டு வந்திருக்காங்க. நான் விஜய் பார்க்கறதுக்காக வந்தேன் கேட்கறாங்க பத்திரிகையாளர். கரூர் நடந்த இன்சிடென்ட்ஸ் பாத்தீங்க தானே, அங்கேயுமே குழந்தைங்களே இறந்தாங்களே, பார்த்தேன். ஆனால் நான் விஜய் பார்த்துட்டு போகணும்னு தான் வந்தேன், வீட்டுலாம் போகக்கூடாதுன்னு சொன்னாங்க, ஆனால் வந்து பார்த்துட்டு போகணும்னு தான் வந்தேன். அது ஒரு பெருமையா சொல்றாங்க. பத்திரிகையாளர் ஆர்கியூ பண்றாரு, எனக்கு கொஞ்சமா மனசாட்சி இருக்கா, கொஞ்சம் சேஃப்டி இஷ்யூ இல்லாம வந்துட்டு சேஃப்டி எல்லாம் முக்கியம் இல்ல, மனசாட்சி எல்லாம் கிடையாது, விஜய் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. 2 நாளா சாப்பிடவே இல்லை, பார்த்துட்டு தான் சாப்பிடணும்னு சாப்பிட வந்துன்றாங்க. இன்னொருத்தவங்க வந்து எனக்கு 1 வயசு குழந்தை இருக்கு, வீட்டுல விட்டுட்டு வந்திருக்கேன், அம்மா கிட்ட போகக்கூடாதுன்னு சொன்னாங்க, நான் போயிட்டு தான் வருவேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போட்டுட்டு ஒரு மீம் ஒன்று போட்டிருந்தாங்க. இதுக்கப்புறம் யாராவது கல்யாணம் பண்ண போறீங்கன்னா பொண்ணு பார்க்க போறப்ப வந்து விஜய் வேணான்னு கேட்டுங்க, ஆமாண்டாங்கன்னா வேணான்னு சொல்லிட்டு வந்துருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. குழந்தைய கூட பாத்துக்காம இந்த மாதிரிலாம் போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் அதிர்ச்சியாகவும் இருக்கு, ஆச்சரியமாகவும் இருக்குது. எப்படி எடுத்துக்கிறேன்னு தெரியல இதெல்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கட்சிகளும் நிகழ்ச்சி நடத்துகிறது. இன்றைக்கு கூட பார்த்தோம்னா திமுகவினுடைய நிர்வாகிகள் மாநாடு, அது ஜோலார்பேட்டை திருப்பத்தூர் நடக்கிறது. கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு கூட்டம். அது வாட்டுக்கு ஒரு பக்கம் அமைதியாக நடந்து கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதிமுக அதே மாதிரியான கூட்டங்கள் நடத்துகிறது. பாஜக இன்னைக்கு புதுச்சேரியில் அமித்ஷா வந்திருக்காரு, அது ஒரு பக்கம் கூட்டம் நடக்குதுன்னு எல்லா கூட்டங்களும் நடக்கின்றன. அவர்கள் வருகிறார்கள், அரசியல் பேசுகிறார்கள். அதில் வந்து நமக்கு விமர்சனம் இருக்கிறது இல்லைங்கிறதா வேற. ஆனால் அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் சரியாக நடந்து அது முறையாக நடக்கிறது. ஆனா இவங்க கூட்டத்தில் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து முதல்ல வந்து ஒரு அரசியல் கட்சியினுடைய ஒரு நெறிமுறை அப்படிங்கிறதுக்கான எந்த அளவுகளையுமே அவங்க பொருந்துவதில்லை. நேற்று கூட பார்த்தோம்னா வந்து நம்ம இந்த ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், வந்து எப்படி இவர்கள் நிர்வாகிகள் கூட்டத்தில் வந்து அவர் வந்து உறுதிமொழி எடுக்க சொல்றாரு, நீங்க வந்து யார்கிட்டையும் காசு வாங்காம வந்து தாவேக்காக தான் ஓட்டு போடுறீங்கன்னு சொல்லி நிர்வாகிகள் எப்படி எதுக்கு முடிவு எடுக்கிறாங்க? உறுதிமொழி எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? பொதுமக்கள்னா பரவாயில்லை, அவர்கள் தாவேக்காவுடைய நிர்வாகிகள் தாவேக்காக்கு தான் ஓட்டு போட போறாங்க. நீங்க வந்து விஜய்க்கு ஓட்டு போடுறீங்களா, ஸ்டாலின் சாருக்கு ஓட்டு போடுறீங்களா கேள்வி ஏன் வைக்கிறார் அப்படின்னு கேட்டா அவங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து, இல்லடா நீ என்ன முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்க, லைவ்ல போயிட்டு இருக்கு, எல்லாரும் பார்த்துருக்காங்க, எல்லாருக்காக தான் அவர் பேசுகிறார் அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு என்ன சூழல்னே புரியல. எல்லா கூட்டங்களுமே லைவ்ல தான் போகுது. இன்னைக்கு திமுகவுடைய தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு கூட்டத்தில் பேசுறாருன்னா அது நிர்வாகிகள்கிட்ட பேசினா அது லைவ்ல போகுது. ஏற்கனவே பார்த்தோம்னா இளைஞரணி திமுக இளைஞர்ல இருந்து பார்த்தோம்னா வடக்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்புங்கிறது இதுல திருவண்ணாமலை நடந்தது, அதுவும் லைவ்ல தான் போகுது. தெற்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு விருதுகள் நடக்குது, அதுவும் லைவ்ல தான் போகுது. லைவ்ல போகுதுங்கிறதுக்காக வந்து சினிமாவில் கேமரா முன்னால வந்து எனக்கு பின்னால ஒரு கூட்டமே இருக்கு அப்படிங்கிற மாதிரி யாரும் பேச மாட்டாங்க. நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அப்ப வந்து அவங்க என்னென்ன கடமைகளை செய்யணும், அவங்க அரசியல் ரீதியான விமர்சனங்களை எதிர்க்கட்சிகளை முன்வைப்பதுங்கிறது வேற. அவர்களை நோக்கி பேசுகிற பொழுது என்ன சொல்வார்கள்னா, இப்ப திமுக வருதுன்னு நம்முடைய திராவிட மாடல் அரசு தான் மீண்டும் நீடிக்க வேண்டும், அதற்காக திமுக வெற்றி பெற செய்வதற்கு நீங்கள் வந்து உழைக்க வேண்டும், அதற்காக உறுதிமொழி எடுங்கள் அப்படிங்கிறவாங்க. அதிமுக கூட்டம்னா எடப்பாடி பழனிசாமி என்ன பேசுவாரு, இந்த மாதிரி திமுகவுடைய அரசுங்கிறது ஒரு மோசமான அரசு, ஸ்டாலினுடைய அரசை அகற்ற வேண்டும், மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி தான் அமைய வேண்டும் உறுதிமொழி எடுங்க, இப்படிதான் எல்லாமே சொல்லுவாங்க. ஆனா இவர் கூட்டத்தில் என்னன்னா நிர்வாகிகள் தான் வந்து தாவேக்காவை வெற்றி பெற செய்ய வேண்டும், விஜய் வந்து முதலமைச்சராக்க வேண்டும், எல்லாரும் உறுதிமொழி எடுங்க அப்படின்னு சொன்னா நம்ம புரிஞ்சுக்க முடியுது. வேற எந்த கட்சிக்கு ஓட்டு போடக்கூடாது, நம்ம கட்சி தான் ஓட்டு போடணும் உறுதிமொழி எடுங்க அப்படின்னா அது என்ன அர்த்தம் அப்படிங்கிறது தாவேக்காவுடைய தலைவருக்கும் தெரியல, தாவேக்காவுடைய அடிமட்ட தொண்டர்களுக்கும் தெரியவில்லை. எந்தவித அரசியல் புரிதலுமே இல்லாமல் ஒரு அரசியல் கட்சி இயங்கிக் கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த காலகட்டத்தினுடைய இந்த வரலாற்றுடைய மிகப்பெரிய விசித்திரம் அப்படின்னே சொல்லலாம். ஓகே, கடைசியாக 2 விளையாட்டு செய்திகளை சொல்லி முடித்துக் கொள்ளலாம். ஒன்று, நம்ம அமித்ஷாவுடைய கூட்டம் பற்றி பேசணும். புதுச்சேரியில் அமித்ஷா வந்திருக்கிறார். அமித்ஷா வந்து வரும்பொழுதே, அமித்ஷா வந்தாலும் சரி மோடி வந்தாலும் சரி, தமிழ் மக்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன், என்னால் தமிழில் பேச முடியவில்லையே அப்படின்னு வருத்தம் கவர்னர் வரைக்கும் தெரிவிக்கிறாங்க. நமக்கு புரியல, 3 வருஷம் இதையே சொல்லிட்டு இருக்காங்க. 30 நாட்களில் தமிழ் படிப்பது எப்படி, புக்கு வாங்கி படிச்சா இல்ல தமிழ் டியூஷன் டீச்சர் இல்ல நிர்மலா சீதாராமன் உட்காந்து பேசினா கூட தமிழ் ஈஸியாக கத்துக்கலாம். வர்றப்பெல்லாம் வந்து ஒரு தடவை சொன்னா சரி ஓகே
நம்ம புரிஞ்சுக்கலாம். வர்றப்பல என்னால் தமிழில் பேச முடியவில்லையே என்று வருத்தப்படுகிறாங்க. எதுக்கு இந்த டிராமா அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. இன்னொரு பக்கம் என்னன்னா, அவர் பேசுறாரு, டிரான்ஸ்லேட்டர் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காரு. இவர் என்ன சொல்லுகிறாருன்னா வந்து புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி அப்படின்னு பேசுறாரு, அவர் புதுச்சேரி முதல்வர் நாராயணசாமிங்கிறாரு. நாராயணசாமி காங்கிரஸ் கட்சியில் இருக்கா. அப்படி जो गड्ढा कर कर गए थे नारायणसामी जी, वो गड्ढे को भरने में गए हैं. இங்கே முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு நாராயணசாமி அவர்கள் நமக்கு இங்கே சிறப்பாக ஆட்சியை அளித்துக் கொண்டிருக்கின்றார். கண்ணதாசா ஜேசுதாசா அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. அமித்ஷாவுக்கு தமிழே தெரியாது. அமித்ஷாவுக்கு குழம்பு ஹிந்தியில சொல்ற நை நெய், நாராயணசாமி நை, ரங்கசாமி ஹை அப்படிங்கிறாரு. அந்த அளவுக்கு தான் வந்து உங்க கட்சிக்காரங்க இருக்கிறார்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஒரு தக்கலைப்பு ஒன்று பண்ணியிருக்கிறாங்க. இந்த காங்கிரஸ் கிடையாது, தமிழ்நாடு காங்கிரஸ் இந்த தக்கலைப்பு பண்ண போறாங்க. அகில இந்திய அளவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ வந்து அசாமுடையக்காக தேர்தல் பிரச்சாரம், தேர்தல் வரப்போகிறது அப்படிங்கிறதுக்காக வந்து அங்க வந்து நலத்திட்ட உதவிகளை வந்து தொடங்கி வைப்பதற்காக மோடி போயிருக்கிறார். அதுக்காக என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா வந்து காங்கிரஸ் கட்சி வந்து அஸ்ஸாம் வரைக்கும் போயிட்டீங்க, பக்கத்தில் தான் மணிப்பூர் இருக்குது, மணிப்பூர் பற்றி எறிந்து கொண்டே இருக்கிறது, உங்களுடைய அரசாங்கம் மீண்டும் பொறுப்பேற்று விட்டது, இருந்தாலும் இந்த கலவரத்தை அடக்க முடியவில்லை, தயவு செஞ்சு மணிப்பூருக்கு போக அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளைட் டிக்கெட்டே போட்டாங்க. ஃப்ளைட் டிக்கெட்டே மோடி பேரில் வந்து நாங்கள் வந்து ஃப்ளைட் டிக்கெட்லாம் போட்டோம், உங்களுடைய ஃபோன் நம்பர் எங்களுக்கு தெரியல, அதனால அது போட முடியல, அதனால வந்து நாங்கள் வந்து சமூக வலைத்தளத்தில் வெளிப்படையாக பப்ளிக்காக போடுறோம் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. இவ்வளவு அவமானப்படுத்தினாலும் மோடி வந்து மணிப்பூருக்கு போக மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய வருத்தம். தொடர்ந்து வந்து அவமானப்படுத்திட்டே தான் இருக்காங்க. ட்ரம்ப் ஒரு பக்கம் நான் தான் போற நிறுத்தினு இருக்காரு, ராகுல் காந்தி வந்து பார்லிமெண்ட்ல அவ்வளவு கேள்வி கேட்கிறாரு. இவர் வந்து இந்த கமல் சொல்ற மாதிரி அதை பார்த்தா பயம் எதை பார்த்தா பயம்னு நம்ம இந்திய வரலாற்றுல இவ்வளவு பயந்த ஒரு பிரதமரை வந்து யாருமே பார்த்திருக்க மாட்டோம். ஜோதிமணி வரைக்கும் பயப்படுறாரு, அந்த அளவுக்கு பயந்துகிட்டு இருக்காரு. கடைசியா டிக்கெட் புக் பண்ணி கொடுத்துமே அதுக்கும் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம்னு நினைக்கிறேன். ஓகே, இது போன்ற பல்வேறு விதமான செய்திகளை தொடர்ச்சியாக விரிவாக விவாதிப்பதற்கும் உரையாடுவதற்கும் மாடர்ன் தமிழ்நாடு யூடியூப் சேனலோட தொடர்புகள் முச்சந்தி ஷோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதே போல மாடர்ன் தமிழ்நாடு சோசியல் மீடியா பக்கங்களையுமே லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி உங்களோட ஆதரவு கொடுங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி.